மீனா பூக்கடையில இருக்காங்க. அப்ப பூ வாங்க வரவங்க கேட்கறாங்க, "என்ன மீனா உன் கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கு. என்ன ஆச்சு? சரடுலாம் எதுவுமே இல்லையா? முத்து உன்ன நல்லா தானே பாத்துக்கிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஏன்க்கா நல்லா தான் என்ன பாத்துக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கரெக்ட்டா அது எல்லாத்தையுமே அண்ணாமலை பாத்துட்டாரு. பாத்துட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே "விஜயா இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "ஆமா, நீ எதுக்காக தாலி செயின வச்சிருக்க? குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "என்ன நான் என்னவோ புடுங்கி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "வேண்டாம் மாமா, எனக்கு அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வாங்கி குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஏம்மா அப்படி சொல்ற? எதுவா இருந்தாலும் என் புருஷன் வாங்கி குடுத்தா மட்டும் தான் நான் போட்டுப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அப்படியே இன்னைக்கே வாங்கி குடுத்துருவானாங்காட்டியும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "என் வீட்டுக்காரு கண்டிப்பா வாங்கி குடுப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. முத்து போறாரு. போயிட்டு அதுக்கான பணம் எல்லாத்தையுமே ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி புதுசா தாலி செயின் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அவ்ளோ சந்தோஷமா வராரு. வந்த உடனே கூப்பிடுறாரு. "டேய் வாடா வா, பார்லர் அம்மா நீயும் வா, ரவி நீ வா, உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வா, எல்லாரும் வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "என்னடா எல்லாரையும் கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கிறாரு. "இல்லப்பா முக்கியமானது. இங்க பார்த்தீங்களா, தாலி செயின் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கார் ஓட்டுறவனால தாலி செயின் வாங்கி தர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா மீனா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அத பார்த்தோனே விஜயா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் நெனச்சது உங்க கையால நீங்க வாங்கி குடுத்து தான் நான் போடணும். அது எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மத்த எல்லாருமே பார்க்குறாங்க. ரோகிணிக்கெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. விஜயாக்கு தாங்கவே முடியல. என்ன இவன் தாலி செயின நாம புடுங்கி வச்சிருந்தா கூட இவன் போய் புதுசா வாங்கி குடுத்துட்டான். இதுக்கெல்லாம் மட்டும் பணம் எங்கிருந்து தான் வருதோ தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, "நீ நெனச்ச மாரி நடந்துச்சுல்லம்மா. இனிமே ரொம்ப சந்தோஷமா இரு. தாலி செயின ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு நீ போட்டுக்கோ. அதுதான் நல்லா இருக்கும். யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சரியா? இந்த வீட்டோட மருமக நல்லா இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியணும்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அத கேட்டோனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "எனக்கு அவர் வாங்கி குடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. கண்டிப்பா நான் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. விஜயாக்கு கோவமா வருது.